கோவையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 4 விஷமருந்தை தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ராமச்சந்திரன். இவருக்கு விசித்ரா என்பவருடன் திருமணமான நிலையில் ஸ்ரீநிதி மற்றும் ஜெயந்தி என 2 மகள்கள் இருந்தனர். இதில் ஸ்ரீநிதி கனடாவில் பட்டப்படிப்பு படித்து வந்த நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு முன்புதான் சொந்த ஊர் திரும்பியிருக்கிறார். இந்நிலையில் ரைஸ் மில் நடத்தி வந்த ராமச்சந்திரனுக்கு தொழில் நஷ்டமடைந்து கோடிக்கணக்கில் கடன் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சுமார் 2 கோடி அளவில் மிக பிரம்மாண்டமாக ராமச்சந்திரன் வீடு கட்டி வந்ததாகவும் தெரிகிறது. மேலும் மது பாட்டில்களுக்கு மூடிகள் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றை தொடங்கி நடத்தி வந்த ராமச்சந்திரன் திடீரென தன் 2 பெண் குழந்தைகள் மற்றும் மனைவியுடன் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் 4 உடல்களையும் கைப்பற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் கடன் தொல்லையால் குடும்பத்தினர் தற்கொலை செய்து கொண்டனரா அல்லது வேறேதும் காரணமா உள்ளதா என தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். என்ன காரணம்னு எனக்கும் தெரியல இந்த நொடி வரைக்கும். ஆனால் இப்போ தான் கேட்டு அதிர்ச்சியாகி என்னடா இப்படி நல்ல மனிதனுக்கு இப்படி ஒரு இழப்பு வந்திருக்குது அப்படிங்கிற போது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆனால் அதுவும் ஃபேமிலியோடு இப்படி பண்ணுற போது ரொம்ப மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. இப்போ தான் பக்கத்தில் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேலே வீடு இன்னும் எடுத்திருக்கிறாரு. இன்னும் அது முடிவடையாத நிலையில் இருக்குது. ஆனால் இருந்தாலும் காரணங்கள் என்னங்கிறது எனக்கு தெரில. ஆனால் நாங்களும் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.